இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் உடலுக்கு திரைத்துறையினர், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பாரதிராஜாவின் உடலுக்கு வைரமுத்து, பாக்யராஜ், பார்த்திபன், ராதிகா உள்ளிட்ட ஏராளமான திரைத்துறையினர் மரியாதை செலுத்தினர். அமீர், வெற்றிமாறன், சமுத்திரக்கனி, தாமு உள்ளிட்டோரும் கள்ளிக்காட்டு நாயகனுக்கு பிரியாவிடை கொடுத்தனர். நடிகர் வடிவேலு கதறி எழுந்தது காண்போரை கலங்கச் செய்தது. ஓ பன்னீர்செல்வம், ஆர்.பி. உதயகுமார், சண்முகம், சு. வெங்கடேசன், சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் பாரதிராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அதேபோல உறவினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் திரண்டு முதல் மரியாதை தந்தவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் உடல் 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழ் திரையுலகில் புதிய வரலாற்றை உருவாக்கிய இயக்குனர் பாரதிராஜா உடல்நலக் குறைவால் நேற்று முன்தினம் காலை காலமானார். சென்னை நீலாங்கரையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு முதலமைச்சர் விஜய் மற்றும் அரசியல் தலைவர்கள், திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து பாரதிராஜாவின் உடல் அவரது சொந்த மாவட்டமான தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டது. வத்தலகுண்டு அருகே உள்ள காட்ரோடு பகுதியில் உள்ள பாரதிராஜாவின் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு அமைச்சர்கள் நிர்மல்குமார், வன்னியரசு ஆகியோர் இறுதி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து பாரதிராஜாவின் மகள் ஜனனி இறுதிச் சடங்குகளை செய்தார். பின்னர் காவல்துறையினரின் 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க கள்ளிக்காட்டு நாயகனின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மீண்டும் திறக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபனை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் சந்தித்து பேசினர். அப்போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அமைச்சரிடம் வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன், போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையம் மூடப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். ஆனால் எதிர்மறை விளைவாக நெரிசல் அதிகரிக்க அதுவே காரணமாக அமைந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னை மக்களுடைய ஒரு கோடி பயணிகளுக்கு கோரிக்கையா கோயம்பேடு பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்கணும். இது முக்கியமான கோரிக்கை. ஏன்னா அந்த பேருந்து நிலையம் இன்னைக்கு எதுவும் பயன்படுத்தாம இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பேருந்துல போக வேண்டிய பயணிகள் 40 கார்லயோ ஒரு 20 ஆட்டோல அது மாதிரி போறாங்க. அதை திறந்து விடணும். ஆம்னி பேருந்துகளுக்கான உள்நுழைவு கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்றும் வலியுறுத்தியதாக அவர் கூறினார். மேலும் ஆம்னி பேருந்துகளில் பயணிகளிடம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் அன்பழகன் தெரிவித்தார். மன்னார்குடி அருகே கார் மோதிய விபத்தில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் காரக்கோட்டை அரசு பள்ளியில் பயிலும் யோகேஸ்வரன், ரக்ஷித், ராஜமுரடி ஆகிய மாணவர்கள் பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வேகமாக வந்த கார் மோதி 3 தூக்கி வீசப்பட்டனர். இதில் ஒரு மாணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 2 மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்தனர். காரை ஓட்டியவர் லட்சுமாங்குடி பகுதியைச் சேர்ந்த உலகநாதன் என்பதும் மதுபோதையில் இருந்ததும் தெரியவந்தது. அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கிடையே உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரண நிதி வழங்க கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பள்ளி முடித்து 2 வீலரில் சென்ற 4 மாணவர்கள் மீது கார் மோதியதில் 2 உயிரிழந்தனர். மேலும் 2 முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2 விபத்துகளிலும் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் விஜய் தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.
லண்டனில் புகழ்பெற்ற இசைக்குழுவுடன் இணைந்து புதிய சிம்பனி இசையை உருவாக்கிவிட்டு சென்னை திரும்பிய இளம் இசைக்கலைஞர் லிடியன் நாதஸ்வரத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அளிக்கப்பட்ட உற்சாக வரவேற்பே இது. மிக இளம் வயதிலேயே உலகத்தரம் வாய்ந்த ஒரிஜினல் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இசையை உருவாக்கி சாதனை படைத்திருக்கூடிய லிடியன் நாதஸ்வரம் லண்டனில் இருந்து சென்னை திரும்பினார். அவருக்கு அமைச்சர்கள் ராஜ்மோகன், வன்னியரசு, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். பிறகு நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த லிடியன் நாதஸ்வரம் வரக்கூடிய 21ஆம் தேதி சென்னை மியூசிக் அகாடமியில் சிம்பனி ஆடியோ வெளியிடப்படும் என்றார். இது வந்து ஒரு 50 நிமிஷம் சிம்பனி நம்ம கம்போஸ் பண்ணது. அண்ட் இது வந்து ஒரிஜினல் சிம்பனி, இது மற்ற யாரோட சிம்பனி இல்லை. ஸோ ஒரிஜினல் சிம்பனி. அண்ட் அது வந்து அவங்க வந்து ஒரு 2 நாளில் அவங்க வாசி முடிச்சிட்டாங்க. அண்ட் இது சவுண்ட் மிக்ஸ் மாஸ்டர் எல்லாமே உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ஸ்டுடியோ வந்து ஆபி ரோட் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் பீட்டில்ஸ் பேண்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே தான் இது நடந்துச்சு. லண்டனில் உள்ள உலக புகழ்பெற்ற ராயல் ஆல்பர்ட் ஹால் அரங்கத்திலும் அதற்கு பிறகு சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் இந்த சிம்பனி இசை நேரடியாக அரங்கேற்றப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தாவைக்காவில் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களிடையே உள்ள பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவைக்காவின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் தலைமையில் பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் கட்சியின் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் காணொலி வாயிலாக மாவட்ட செயலாளர் பலரும் கலந்து கொண்டனர். தாவைக்காவில் தற்பொழுது 132 மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் அதனை மேலும் அதிகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றனர். பல மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளதாகவும் அதேபோல் பொறுப்பு இல்லாமல் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை மாவட்ட செயலாளர்களாக நியமிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் பேசப்பட்டுள்ளது. அதேபோல் சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பதவியை துஷ்பிரயோகம் செய்யும் மாவட்ட செயலாளர்களை கூட்டத்தில் எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் பிளக்ஸ், பேனர் போன்றவற்றை வைக்கக்கூடாது, பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் நீடிக்க முடியாது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறிய நிலையில், கூட்டணியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார். இன்றுள்ள நிகழ்கால அரசியல் சூழலை கணக்கில் கொண்டால் காங்கிரஸ் விலகிவிட்டது, திமுகவும் இந்திய கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று அறிவித்துவிட்டது, வேறு சில கட்சிகளும் தாவகாவில் அமைச்சரவையில் அங்கம் வருகிறது. இந்த சூழலில் ஒரு அணியாக அமைந்து போட்டியிடும் சூழல் இல்லை. எனவே வருங்காலங்களில் உள்ளாட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய முடிவை மேற்கொள்வது என்கிற வியூகத்தை அந்த சூழலில் நாங்கள் வகுப்போம். இப்பொழுதும் சொல்கிறோம், திமுக, அதிமுக, தாவேக ஒரு ஜனநாயக சக்திகள், நாட்டு நலன் கருதி பொதுவான இயக்கங்களில் அவர்களுடன் இணைந்து எங்களால் பணியாற்ற முடியும், பணியாற்றுவோம். அது நீங்கள் அவரை கேட்கணும். நாங்கள் இன்றுள்ள சூழலில் ஒரு கூட்டணி சூழல் இப்பொழுது இல்லை. தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு நாங்கள் செய்கிறோம். எப்போதைக்கும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தால் பொறுத்தமட்டிலும் வந்தால் அவர்களோடு, வராவிட்டால் அவர்கள் இல்லாமல், அவர்கள் எதிர்த்தால் அவர்களையும் எதிர்த்து திமுக தன் பயணத்தை தொடரும் என்பதுதான் வரலாறு. இந்த ஒரு நாளில் ஏற்பட்ட சங்கடத்தை நீங்கள் தான் அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீவைகுண்டத்தில் முதலமைச்சர் விஜயின் ரசிகைக்கு தாவேக நிர்வாகிகளால் நடந்துள்ள அநீதி தமிழ்நாட்டு பெண்களை கொதிப்படைய வைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏ சரவணனுக்கு நெருக்கமான கட்சி நிர்வாகிகள் இருவர் முதலமைச்சர் விஜயின் பெண் ரசிகையை வேலை வாங்கி தருவதாக கூறி காரில் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பெண் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஆனந்திடம் பேசி வேலை வாங்கி தருவதாக கூறி எம்எல்ஏ சரவணன் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் சமரசம் பேச முயன்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் இன்னொரு அமைச்சருக்கு தெரியும் என்றும் எல்லாம் மேலிடத்திற்கு தெரியும் என்றும் குற்றவாளிகள் மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் கூறியுள்ளதாக உதயநிதி தெரிவித்துள்ளார். அந்த மேலிடம் யார் என்று பொதுமக்கள் தற்போது கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணையே கட்சியை விட்டு நீக்கி தாவேக தலைமை உத்தரவிட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் உதயநிதி கூறியுள்ளார். இதேபோன்று ஆளும் கட்சியினரால் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கான முதல் வழக்கே ஆளும் கட்சி வழக்கா என்றும்
ஒரு எம்எல்ஏவே இது போன்ற செயலுக்கு சமரசம் பேசுவதை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறாரா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். தமிழ்நாட்டில் சி.வி. சண்முகம் பதவி விலகியதால் காலியாக இருந்த ஒரு மாநிலங்களவை இடத்தை நிரப்புவதற்கான தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த இடத்தை காங்கிரசுக்கு தாவேக ஒதுக்கிய நிலையில் காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவித்தார். சி.வி. சண்முகம் அவர்கள் 7/5/2026 அன்று தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததினால் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வாக்காளர்களாக கொண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்டியின்றி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என அறிவிக்கிறேன். இதற்கான சான்றிதழை பெற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக பெருந்தன்மையுடன் காங்கிரசுக்கு மாநிலங்களவை எம்பி இடத்தை ஒதுக்கி இருப்பதாக கூறினார். சப்போர்ட்டர்ஸ் கிட்ட ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். முதல் பாராளுமன்றத்தின் பிரதிநிதியாக தமிழக வெற்றி கழக கட்சிக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அந்த சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. அது ஒரு இயல்பான சென்டிமெண்ட் தான், நேச்சுரல் சென்டிமெண்ட், அது புரியுது எங்களுக்கு. ஆனால் டெல்லியில் அரசியலும் சரி அரசாங்கத்திலும் சரி அனுபவம் உள்ளவன் இப்போ இந்த சமயத்தில் தமிழ்நாட்டின் குரல் ஓங்க வேண்டும். இந்த அனுபவத்தை நான் பயன்படுத்தி நிச்சயமாக நான் இந்த குரலை எழுப்புவேன். இந்த காரியத்தை நான் செய்வேன். என்னுடைய அனுபவம் சொன்ன எம்பியாக தேர்வாகியுள்ள பிரவீன் சக்கரவர்த்தி 2028ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி வரை பதவியில் இருப்பார். சிங்கப்பெண் அதிரடிப்படை ஏஐ வீடியோவில் இருந்த எழுத்துப் பிழைகளுக்கு மனித தவறு காரணமல்ல என்று அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். கோவை வ.உ.சி. மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியை அமைச்சர் ராஜ்மோகன் திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிங்கப்பெண் அதிரடிப்படை ஏஐ வீடியோவில் இருந்த எழுத்துப் பிழைகள் குறித்து விளக்கம் அளித்தார். இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண ஒரு எரர், மேன்மேட் எரர் கிடையாது. இருந்தாலுமே இனி எந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டியூஸ்டு ப்ராடக்ட் வந்தாலுமே, அதாவது காணொலிகள், கேட்பொலிகள், வரைபடங்கள் எதுவாக இருந்தாலும் கட்டாயமாக தமிழ் வளர்ச்சித்துறையிடம் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி இது மாதிரி நடக்காம நம்ம பார்த்தோம். தொடர்ந்து பேசிய அவர் தனியார் பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக இருந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். அரசியல் புரோக்கர்கள் மூலமாக இந்த ரெனவலுக்கு, இந்த என்ஓசிக்கு, இந்த லைசன்ஸ்க்குலாம் தெரிந்தோ தெரியாம லஞ்ச லாவணியை யாருக்கோ காசு கொடுத்து அவங்களுக்கு நிறைய லீக்கேஜ் இருந்திருக்கும். இனி அது கிடையாது. நீங்க யாருக்கும் எதற்காகவும் நீங்க காசு கொடுக்க வேண்டாம், ₹1 கொடுக்க வேண்டாம். பதிலுக்கு ஒண்ணு பண்ண என்ன தெரியுமா, நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்கிறத டிரான்ஸ்பரண்டா போடுங்க. அளவுக்கு அதிகமா இல்லாம கம்மியாவே எவ்வளவு ஃபீஸ் வாங்கணுமோ நாமினலா வாங்குங்க. பாஸ் மூலம் பயணிக்கும் பள்ளி மாணவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ள போக்குவரத்து ஊழியர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் முன்வைத்த கோரிக்கைகள், பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்படவிருப்பதாக பரவிய வதந்திகளுக்கு மறுப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மும்மொழி கொள்கையை திணிக்காமல் கல்வி நிலுவை நிதி 3284 கோடியை விடுவிக்க வேண்டுமென மத்திய அரசை முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டம் டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். அப்போது உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் தமிழக நலனுக்காக மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமாக ஒத்துழைப்புடன் செயல்பட உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். அனைவருக்கும் வீடு என்ற கனவை நிறைவேற்ற மத்திய அரசின் நிதி உதவி தேவை என்றும், தமிழ்நாட்டில் புயல் வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு உதவ வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் பின்தங்கிய குடும்பங்களின் மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்வை தமிழ்நாடு எதிர்ப்பதாக குறிப்பிட்ட முதல்வர் விஜய் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மும்மொழி கொள்கையை திணிக்காமல் கல்வி நிலுவை நிதி 3284 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என மத்திய அரசை முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிய அவர் மீன்பிடி உரிமைகளையும் மீனவர்கள் பாதுகாப்பையும் மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும், ஊரக வீட்டு வசதி திட்டங்களுக்கு 100 நாள் வேலை பணியாளர்களை பயன்படுத்த அனுமதித்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அதிவேக ரயில் வழித்தடம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் விஜய், செங்கல்பட்டு முதல் திருச்சி வரை 6 வழிச்சாலையாக மேம்படுத்த நிதி ஒதுக்க வேண்டும் எனவும், திருச்சி கரூர் மற்றும் கரூர் கோவை நெடுஞ்சாலைகளை 6 வழிச்சாலைகளாக மேம்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை மாதவரம் சோழவரம் இடையே மேம்பால வழித்தடம் அமைக்க நிதி ஒதுக்க வலியுறுத்திய முதலமைச்சர்,
ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக மத்திய அரசு 2283 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். AI, கிளவுட் கம்ப்யூட்டிங், செமிகண்டக்டர் துறைகளில் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க மத்திய அரசு ஆதரவளிக்க வேண்டும் எனவும், குலசேகரப்பட்டினம் மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசை கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் விஜய், மக்கள் தொகையை குறைத்ததில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என வலியுறுத்தினார். நாட்டில் காகித ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்படவிருப்பதாக பரவிய வதந்திகளுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள காகித ரூபாய் நோட்டுகள் கிழிந்து போவதை தவிர்க்கும் வகையில் அதற்கு மாற்றாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை ஜூன் 30 முதல் மத்திய அரசு அறிமுகம் செய்யவிருப்பதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவின. மேலும் ஜூன் 30 முதல் காகித ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்றும் செய்திகள் பரவின. சமூக ஊடகங்களில் பரவிய இந்த வதந்தியால் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காகித நோட்டுகள் செல்லாது என்று பரவும் வதந்திகளையும் மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கி தொடர்பான எந்த ஒரு தகவலையும் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பொதுமக்கள் சரிபார்த்துக் கொள்ளுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் தொடர் போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்துள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநில தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், அடுத்த 3 மாதங்களுக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக தேவைக்கேற்ப மாநில, மாவட்ட அளவில் போராட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்தார். Wherever people are facing difficulties, Congress party has to go there and to share the sentiments with them and fight for them. இதனிடையே காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இணைப்பு என்ற தகவலை மறுத்த KC வேணுகோபால், சோனியா காந்தி, மம்தா பானர்ஜி சந்திப்பு இந்தியா கூட்டணி தொடர்பானது என விளக்கினார். மேலும் மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜன் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது ஜனநாயக படுகொலை என்றும் விமர்சித்தார். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து நடந்த போராட்ட காட்சிகளே இவை. மத்திய பிரதேசத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதில் MLA-க்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பாஜக சார்பில் 2 பேரும், காங்கிரஸ் சார்பில் ஒருவரும் வெற்றி பெற முடியும். இந்த நிலையில் காங்கிரஸ் தரப்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்ட முன்னாள் MP மீனாட்சி நடராஜனின் வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது. இதனால் பாஜக சார்பில் போட்டியிட்ட 3 பேரும் போட்டியின்றி மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து டெல்லி பட்டேல் சவுக்கில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அமைப்பான NSUI அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளை துணியால் முகத்தை மூடிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர்.